விநாயகர் சதுர்த்தி திருவிழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நெல்லை பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டில் பூஜைக்கு தேவையான பூக்கள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டாததால் விற்பனை மந்தகதியில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது பூக்கள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டாததுக்கு என்ன காரணம்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரியங்கா, நாளை விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது கொண்டாடப்படுவதை ஒட்டி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இன்று காலையிலிருந்தே பார்த்திருந்தோம், நெல்லையில் உள்ள பல்வேறு இடங்களிலும் கூட்டங்கள் மிக மந்தமாகவே காணப்படுகின்றன. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டாமல் பொதுமக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக நாம் இருக்கக்கூடியது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை உள்ள காந்தி மார்க்கெட். எப்போதுமே இந்த மார்க்கெட் தான் மிக அதிகமாக பூக்கள் விற்பனை என்பது மிக அதிகமாக இருக்கும். ஆனால் பூக்களின் தற்போது பொதுமக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. ஏனென்றால் பூக்களின் விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. உயர்ந்த போதிலும் ஒவ்வொரு மாலை என்பது சுமார் 150 ரூபாய் முதல் கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வரை மாலைகள் தங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மாலைகள் எல்லாம் அனைத்துமே தற்போது கட்டப்பட்டு அப்படியே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். மேலும் காந்தி மார்க்கெட் என்பது இங்கு உள்ள பகுதிக்கு அனைத்துக்குமே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக உள்ளன. இந்த மார்க்கெட் பகுதியிலும் இன்று மாலையிலிருந்தே மிக அதிகமாக கூட்டம் இருக்கும் என எதிர்பார்த்த வியாபாரிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. குறிப்பாக எந்தவித ஒரு கூட்டமும் இல்லாமல் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டாத சூழ்நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய கிராமத்திலிருந்து வரக்கூடிய பொதுமக்களும் இந்த பகுதியில் தான் தங்களுக்கு தேவையான கோவிலுக்கு தேவையான பூஜைகள் மற்றும் விநாயகருக்கு சதுர்த்தியை ஒட்டி தேவையான பூஜைகளை வாங்குவதில் மிக ஆர்வம் காட்டாத சூழ்நிலையால் தற்போது இந்த சாலைகள் முழுவதுமே வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் களிமண்களால் கொண்ட விநாயகர்கள் சிலைகளும் தற்போது விற்பனைக்கு மிக அதிகமாக வந்துள்ளது. ஆனால் இந்த விநாயகர் மத்தியிலும் குறிப்பாக நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதை தங்கள் வீடுகளில் இது போன்ற விநாயகர் சிலைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு தாமிரபரணி ஆற்றில் கரைக்கப்படுவது வழக்கமாக உள்ளன. ஆனால் தற்போதும் அதே போன்ற ஒரு வியாபாரங்கள் தொடர்ந்து தங்கள் மந்தமாக இருக்கிறது. இது தொடர்பாக அவரிடம் அந்த வியாபாரத்தை கேட்போம். ஐயா வணக்கம், எங்கிருந்து வரீங்க? குறிப்பா இந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணமான விநாயகர் சிலை தயாரிக்கப்படுது, எந்த அளவுக்கு வியாபாரம் இருக்கியா? இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. நான் வண்ணார்பேட்டையில இருந்து வரோம். ஃபுல்லாமே களிமண்ணில் தான், பசுமை விநாயகர் தான் இது ஃபுல்லாமே. எல்லா விநாயகர்லையுமே விதைப்பந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ எல்லா விநாயகர்லையுமே விதை வச்சிருக்கிறோம். வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டு தோட்டத்தில் கரைக்கும் போது கண்டிப்பா ஒரு மரம் வளர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக வாங்கும் சக்தி என்பது பொதுமக்கள் மத்தியில் எப்படி இருக்கு இந்த விநாயகர்? போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. குறிப்பாக நீங்கள் கேட்டிருந்தீர்கள், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஓரளவுக்கு விநாயகர் சிலைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் தற்போது பூக்கள் மற்றும் மற்ற பூஜை பொருட்களை வாங்குவதில் பொதுமக்களோட ஆர்வம் காட்டாத சூழ்நிலை இருப்பதாக தான் கூறப்படுகிறது. திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை மார்க்கெட் என்பது மிக அதிகமாக கூட்டங்கள் கூறக்கூடிய பகுதியாகும். குறிப்பாக பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி கிராமத்திலிருந்து மிக அதிகமான பொதுமக்கள் இந்த பகுதியில் வந்து தங்களுக்கு தேவையான விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தங்களுக்கு தேவையான பூக்கள் மற்றும் பூஜை பொருட்கள் வாங்குவது வழக்கமாக உள்ளன. ஆனால் தற்போது கூட்டங்கள் மிக குறைவாக தான் காணப்படுகிறது. ஒருவேளை இன்று இரவோ அல்லது நாளை காலையோ இதற்கான கூட்டங்கள் கூடலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வியாபாரிகள் மத்தியில் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் பூஜை பொருட்கள் மற்றும் எல்லா பொருட்களையும் வாங்குவதில் ஒரு மந்தமான சூழ்நிலை தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரியங்கா. செல்வராஜ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.